Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு 8000 ல இருந்து 10000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா? இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ Facebookல நான் இன்னைக்கு ஆட் பார்த்திருந்தேன். சோ எனக்கு ஒரு பிரதரும் ஷேர் பண்ண ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதை வச்சு தான் கரெக்ட் போறேன். சோ பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்கிரீன்ஷாட் இதுதான். இது பாத்தீங்கன்னா சொன்னா இது சென்ட்ரல் பேங்க் அப்ரூவ் பண்ணி இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்ல. இது பாத்தீங்கன்னா சொன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன். இத டிசைன் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு 8000 ல இருந்து 10000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்படி ஒரு அட் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி செய்து ஒரு அட் Facebookல பப்ளிஷ் பண்ணிருக்கு. சோ இத பார்த்துட்டு நீங்க இந்த பேனரை டச் பண்ணுவீங்க. அதுக்கு அப்புறம் உங்களோட Facebookல நீங்க கொடுத்த ஃபுல் நேம் காட்டும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. தென் உங்களுக்கு ஒரு லிங்க் அதுல ஷேர் ஆகும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும். சோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட WhatsApp கான்டாக்ட் கொடுத்திருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டைரக்டா அவங்களோட WhatsAppக்கு போகும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு சொல்லுவீங்க இப்படி ஒரு அட் நான் Facebookல பார்த்திருந்தேன். சோ அதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணி உங்களை விசிட் பண்ணி கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட சென்ட் பண்ணிருப்பீங்க. பட் இதுல இருக்கிற மெயின் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மென்ட். அதாவது UK பெரும்பாலும் UK நம்பரா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்களை சீட் பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் இது. இதே மாதிரி ஆட் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இது மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய ஆட்ஸ் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு Facebookல. சோ அத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா WhatsApp கான்டாக்ட் இல்லன்னு சொன்னா Telegram கான்டாக்ட்க்கு போகும். நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த சைடுல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் போயிட்டு இதுல என்ன மாதிரி வர்க் பண்றான்னு சொல்லி ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. இல்லன்னு சொன்னா என்ன மாதிரின்ற டெக்ஸ்டாவே எழுதி இருப்பாங்க. நீங்க தமிழா இருந்தா கூட உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அத தமிழ்லயே தருவாங்க. அதை நம்பி தான் நிறைய பேர் அமௌண்ட்டை டெபாசிட் பண்றது. ஒரு knowledge இல்லாம ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணா earn பண்ணலாம்ன்ற ஒரு knowledge ப்ராப்பரான ஒரு knowledge இல்லாம இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போயிட்டு நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. முதல் பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி இருந்தது. இப்போ ஸ்ரீலங்கன் ரூபிலேயே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய மாதிரியான வழியும் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சுக்கொண்டு நிறைய பேர் சீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. ஃபர்ஸ்ட் டைம்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்றவங்க அது மூலமா பாதிக்கப்படக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி தான். ஸோ இது பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்கால அப்ரூவ் பண்ணப்படாத கம்பெனிஸ் தான். அதாவது பர்சனலாவே ரெஜிஸ்டர் பண்ணலாம். கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு 25000 27000 கொடுத்தாலே பர்சனலாவே பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அப்படியும் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேங்க் மூலமா எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, பேங்க் மூலமா இதுக்கு எப்படி டெபாசிட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் அந்த ஆளை வச்சு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண செய்வாங்க. ஸோ அவருக்கு இது மூலமா ப்ராஃபிட் போகும். நிறைய பேர் யோசிக்கிறது எப்படி ஸ்ரீலங்கால இந்த வெப்சைட் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்ரீலங்கன் மணியை டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியதா இருந்தா கட்டாயம் அது ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கையானதா இருக்குமென்னு சொல்லி நிறைய பேர் நம்புவீங்க. ஒரு 70-75% நம்புவீங்க. ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ரூபிலேயே இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்பலாம். அந்த மாதிரி நம்பி 1 லட்சம் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5000 போடுவீங்க. அதுக்கப்புறம் 10000 லாபம் பெறுது 1 லட்சம். இந்த மாதிரி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் அதிகமா போட்டீங்களோ அந்த கடைசியா போட்ட அமௌண்ட் இல்லாம போயிடும். இது வரைக்கும் நீங்க earn பண்ண ப்ராஃபிட் கூட உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ இப்படியான வெப்சைட் வந்துச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் இதை போயிட்டு நீங்க யாரையாவது கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நெட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது உண்மையா ஸ்ரீலங்காவால அப்ரூவ் பண்ணப்பட்டதா, அதுவும் சென்ட்ரல் பேங்க் அப்ரூவ் பண்ணி இருக்கா என்றதையும் நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ற அளவுக்கு ஸ்ரீலங்கால இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நீங்க எதை சொன்னாலும் நான் ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா எதுவா இருந்தாலும் அது ஸ்கேம். ஒரு டைமுக்கு ஸ்கேம் ஆகக்கூடிய வெப்சைட் தான் எல்லாமே. பட் பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கீழே அடுத்தவங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க, இதுல ஜாயின் பண்ணா பேமெண்ட் தாராங்க. உங்களோட ப்ரூஃபை காட்டினா அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் நீங்க உண்மையா சொல்ல வேணும். இதுல ஜாயின் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கு. பட் இது ஸ்கேம் ஆகக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த மாதிரி சொல்லி அவங்கள ஜாயின் பண்ண வச்சிங்கன்னு சொன்னா அவங்களும் ஓகே இது அவங்களோட ஓன் ரிஸ்க்ல போடக்கூடிய மாதிரி இருக்கும். பட்
இப்படியான டிசைன் பண்ணி வர வெப்சைட் எல்லாமே வந்து ஃபேக் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோட் பண்ணி வர வெப்சைட் எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து ஸ்கேம் ஆகக்கூடிய வெப்சைட். நானும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கே வந்து தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்தது ஃப்ளூகோ.online இந்த வெப்சைட். ஸோ இதுவும் வந்து பெரிய ஒரு ஸ்கேம் சைட். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. அதுவும் வந்து பிரான்ச் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பர்சனலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி தான் அது. பட் இது வந்து எந்தவித கவர்மெண்ட் அப்ரூவலும் வந்து இல்லாத ஒரு வெப்சைட். ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறது, இந்த ஃப்ளூகோ.online வந்து எனக்கு 1 லட்சம் போட்டிருக்கிறேன், எனக்கு வந்து 2 லட்சம் வந்துட்டு, எனக்கும் ப்ரூஃப் வந்து சிலர் போட்டிருக்கீங்க. பட் அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். இது வந்து நீங்கள் தொடர்ந்து சேவிங்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டைமில் வந்து இல்லாமலே போயிடும். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்படியான சைட், இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து ஏமாற வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற வந்து நீங்கள் யோசித்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து கேட்டு, இல்லைன்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணியும் பார்க்கலாம், யூடியூப்பில் தேடலாம். அப்படியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து இது உண்மையாக பொய்யான்ற வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதா இல்லையான்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க வேணும். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.